வெனிஸ் பயணி ஒருத்தர் இருந்தார். அவங்க நாட்டிலிருந்து மார்க்கோ போலோன்னு ஒருத்தர் அரசர் வந்தார். அவர் வந்து சீனாவில் இருந்து வந்தார். சீனாவுக்கும் தமிழகத்தில் இருக்கிற தூத்துக்குடிக்கும் வந்து அரேபியர் வந்து சீனர் வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் வந்து மார்க்கோ போலோங்கிற ஒருத்தர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு புக் எழுதினார். அதில் எழுதி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க வணிகம் பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க. அதில் வந்து ஆயிரக்கணக்கான குதிரைகள் வச்சு கடல் வழியாக இறக்குமதி பண்ணுறதையும் அவர் பார்த்து எழுதிட்டு போனார். அப்புறம் இபன் பதூதா அரேபியர் வந்து மொரோக்கோ நாட்டு அறிஞராக இருந்தார். அவர் வந்து எகிப்து நாடு வந்து செல்வம் கொளித்த நாடாக இருந்துன்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் வெளிநாட்டின் துறைமுகத்தை பற்றி சொன்னார். அப்புறம் ஜாதி உடன்கட்டை எழுதுன்னு சொன்னார். அப்புறம் விருப்பான வணிக நடவடிக்கையை பற்றி சொன்னார். வெரி குட். நெக்ஸ்ட் ஹரிஷிதா. ஓகே, என்ன சொல்கிறேன்? இப்போ பார்த்தீங்கன்னா அல்பர் பரூனின்னு ஒரு பயணி இருந்தாங்க. அவங்க வந்து 10 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சு சோமநாதபுர படையெடுப்பை பற்றி துல்லியமாக தகவல்களை எழுதினாங்க. அப்புறம் சமஸ்கிருத மொழிகளையும் கற்று, அதாவது ஹிந்தி மொழியை கற்று தாகியுக் நூலை எழுதினாங்க. அதுக்கப்புறம் தபகத்னா அரேபிய சொல், அதாவது அதோட அர்த்தம் தலைமுறைகள். தஜூக்னா பாரசீக சொல், அதோட அர்த்தம் சுயசரிதை. தாரிக்னா தாகியுக் அரேபிய சொல், அதோட அர்த்தம் வரலாறு. பதானின்னு ஒரு அரசர் இருந்தாங்க. அவங்க எழுதுகிற புக்கு பேரு தாரிகி பதானி. சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் தன்வந்த் பேர் கேட்கறதுக்குள்ளதே சொல்லு. வெரி குட். இத்தாலி பயணி பற்றி நான் சொல்ல போகிறேன். 1420 விஜயநகர பற்றியும் 1443 ஹீரத் நகர் பற்றி 3 பேர் எழுதினாங்க. நிகோலோ கொண்டி வந்து போர்ச்சுகீசிய பயணி. இவர் வந்து விஜயநகர பேரரசை பற்றி சிறப்பாக எல்லாத்தையும் துல்லியமாக எழுதிட்டாரு. அடுத்து வந்து அப்துல் ரசாக். இவர் வந்து செங்கில்கான் அரசவையோட அரசர். இவரும் விஜயநகர பேரரசை பற்றி தான் எழுதியிருக்காரு. அடுத்து டோமிங்கோ பயஸ். இவர் வந்து 1522 விஜயநகரத்தை பற்றி எழுதியிருக்காரு. அபுல் பாசல் வந்து ஒரு அரசர். அவரோட புக்கு வந்து அக்பர்நாமா அயனி அக்பரி. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் யாரு பேரு? கவி அரசன். ஓகே. முகமது பின் துக்ளக் அரசவையில் ஜியாவுத் பர்னி என்று இருந்தார். அவர் எழுதிய நூல் பேர் தான் தாரிகி ப்ரோசாகி. அவர் எதை பற்றி எழுதியிருந்தார்னா முகலாய ராஜ்யம் பற்றி எழுதியிருந்தார். யாரு? பேர் கேட்டேன். ஃபிரோஷாகியா? ஓகே. பேர் கேட்டீங்க? பேர் கேட்டேன். அவன் தாரிகி ஃபிரோஷாகின்னு சொல்லுவான். பேர் யாருன்னா ஜியாவுத் பர்னின்னு சொல்லுவான். யார் எழுதுனான்னு கேட்டேன். சரி, முகனா வாங்க சார் சொல்லுங்க. பாபர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் அரசர் இருந்தாரு. அவர் எழுதியவர் பாபர் நாமா. வெரி குட்.